பொதுவாக வெறுங்காலில் செருப்பு போடாமல் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அது அவ்வளோ சுகமான ஒரு விஷயம். நம்மளால் செருப்பு போடாமல் நடக்க முடியல, வெறுங்காலோட நடக்க முடியல அப்படின்னா நமக்கு நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நரம்பு மண்டலம் பலவீனமாக இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம செருப்பு போடாமல் நடக்க முடியாது. வெறுங்காலில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பெயினாக இருக்கும். முள் குத்துனா எல்லாத்துக்கும் வலிக்கும். கல் மணல் இதெல்லாம் குத்தும்போது ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால் செருப்பு போட்டு நடக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ செருப்பு போட்டு நம்ம நடக்க யாராலெல்லாம் முடியுதோ, நடைபயிற்சிங்கிறது நம்ம செருப்பு போடாமல் நடக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான நடைபயிற்சி. மற்ற நேரத்தில் நம்ம வெளியிலலாம் போகிறோம், அங்கெல்லாம் போகும்போது நம்ம செருப்பு போட்டு தான் ஆகணும். அது இந்த வாழ்க்கையில் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் நம்ம செருப்பு போட்டு தான் நம்ம எங்கேயும் போய் ஆகணும். அப்போ அதுதான் நாகரிகம். மற்றபடி செருப்பு போடாமல் நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம கால் பாதங்களில் நம்ம நிறைய இடம் நிறைய பகுதிகள் உள்ளுடல் உறுப்போடு தொடர்புடையது. கால் பாதங்களில் நம்ம வெறுங்காலோடு நடக்கும்போது ஒவ்வொரு பகுதிகளும் தூண்டப்படும் பொழுது, அதாவது வெறுங்காலோடு நடக்கும்போது தான் அந்த தூண்டுதல் ஏற்படும். அந்த தூண்டுதல்னால உள்ளுடல் உறுப்புகள் அதோடு தொடர்புடைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உள்ளுடல் உறுப்போடு அது தொடர்புடையதாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு பகுதியும் கல் மண் இதெல்லாம் அழுத்தும்போது அது தூண்டப்படுது. அதோடு தொடர்புடைய அந்த பகுதியோடு எந்த பகுதியில் அழுத்தப்படுதோ, மணல் கல்லால் அழுத்தப்படுதோ அல்லது நிலத்தால் அழுத்தப்படுகிறதோ, அந்த அழுத்தத்தோடு அந்த பகுதியோடு தொடர்புடைய உள்ளுடல் உறுப்பு தூண்டப்படுகிறது, சிறப்பாக வேலை செய்யுது. அதனால் இதுக்கு ஒரு கால் பாத சிகிச்சை அப்படின்னு ஒரு சிகிச்சை முறையே இருக்குது. அதன் மூலம் அவங்க நோய்களெல்லாம் குணப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த சிகிச்சை முறையை நம்ம வாழ்க்கைக்குள்ளே எப்படி கொண்டு வரணும், அதுக்காக போய் அந்த சிகிச்சை கற்றுக்கணும் அப்படின்ட்டு காலையில் அல்லது எப்போல்லாம் நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோமோ அப்போ நம்ம வெறுங்காலோட நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உடல் ஆரோக்கியம் மிகவும் மேம்படும். ஒரு அரை மணி நேரம் வெறுங்காலோடு நடக்கிற அந்த பயிற்சி தினந்தோறும் நம்ம அதை மேற்கொண்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நரம்பு மண்டலம் சிறப்பாக இருக்கும். நரம்பு மண்டலத்தை சரியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வெறுங்காலோடு நடக்க முடியும். அதனால் வெறுங்காலோடு நடக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல நரம்பு மண்டலத்துக்கான சிகிச்சையை எடுக்கணும். சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் அவங்களால வெறுங்காலோடு நடக்க முடியும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த அமுக்கரா சூரணம் இதெல்லாம் சாப்பிட்லாம். அமுக்கரா சூரணம் அல்லது அஸ்வகந்தா சூரணம் ரெண்டுமே வெவ்வேறானது. இது நாட்டு மருந்து, அது ஆயுர்வேத மருந்து. இது அஸ்வகந்தான்றது. இதோட சுவை வேறு மாதிரி இருக்கும், அதோட சுவை வேறு மாதிரி இருக்கும். அதனால் யாருக்கு எது ஒத்து வருதோ, சிலருக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு மருந்து தான் ஒத்து வரும். அமுக்கரா சூரணங்கிறது நம்முடைய மருத்துவ முறையில் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதை சாப்பிட்டா நரம்பு மண்டலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி செருப்பு போடாமல் என்னால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தினம் 2 வேளை அமுக்கரா சூரணம் சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த செருப்பு இல்லாமல் நடக்கிற அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அந்த கொடுப்பினை கிடைக்கும். செருப்பு போடாமல் நடக்கிறது அது ஒரு கொடுப்பினை. நடக்க முடிகிறது ஒரு கொடுப்பினை. நிறைய செருப்பு போடாமல் ஒருத்தரால் என்னால் நடக்கவே முடியாதுன்னா அவருக்கு மிகப்பெரிய அச்சம் மனசில் வந்துடும். ஏன்னா நடக்கிறதுக்காக எப்போவுமே ஒரு செருப்பு அவர் சார்ந்திருக்கிறார். செருப்பு இல்லைன்னா அவரால் எங்கேயுமே நடக்க முடியாது. இது ஒரு ஊனமுற்ற நிலை தான். செருப்பு இல்லைன்னா எங்கேயுமே என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது செருப்பை சார்ந்தே இருக்க ஒரு தனித்து இயங்க முடியாத ஒரு தன்மை. தனித்து இயங்குதல் அப்படின்னா என்னென்னா, எந்த கருவிகள் இது யாரோட உதவியும் இல்லாமல் தனித்து இயங்குவதற்கு பேர் தான் தனித்து இயங்குதல். செருப்பு போடாமல் என்னால் நடக்க முடியல அப்படின்னா அவரால் தனித்து இயங்க முடியலன்னு தான் அர்த்தம். தனித்து அவர் செருப்புக்கு அடிமையாக இருக்கார். செருப்போட உதவி இல்லாமல் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் இது. ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலை.
அதனால் அந்த நிலையிலேருந்து நம்மளை விடுவிக்க வேண்டும். நரம்பு மண்டலத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க. நரம்பு மண்டலம் இப்போ நரம்பு மண்டலத்தை வந்து ஊக்குவிக்கிற ஒரு காய்கறியில் வந்து கொத்தவரங்கான்னு சொல்கிறாங்க. கொத்தவரங்காய் காயை வந்து பச்சையாக சாப்பிட்டாக்கா டெய்லி ஒரு 4 கொத்தவரங்காவை பச்சையாக சாப்பிட்டு மென்று நல்லா அரைச்சி முழுங்கணும். அப்படின்னா அந்த நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்கிறார். காய்கறியை வச்சு அவர் வைத்தியம் செய்கிறார். பச்சை காய்கறியில் அவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்கான். பச்சையாக சாப்பிட்டா மட்டும்தான் அந்த மருத்துவத்தன்மை நமக்கு கிடைக்கும்னு அவர் சொல்கிறார். அதில் கொத்தவரங்காய் வந்து நரம்பு மண்டலத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தன்மையுடைய ஒரு காய்கறி. அதனால் செருப்பு போடாமல் நடக்க பழகும். டெய்லி அரை மணி நேரம் செருப்பு போடாமல் நடங்க. அதாவது இரவு நேரத்தில் நடக்கிறது ரொம்ப நல்லது. கையில் டார்ச் லைட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டை விட்டு வெகு தூரம் ஒரு ஊரை விட்டு வெளியில் ஒரு இயற்கை அப்படி வெளிச்சத்தில் அப்படியே செருப்பு போடாமல் நடக்க பழகணும். அது ஒரு நல்ல ஒரு பயிற்சி, அற்புதமான பயிற்சி. நீங்கள் ஷூ போட்டுட்டு ஓடுறத விட நடக்கிறத விட செருப்பு போடாமல் ஷூ போட்டு 1 கிலோமீட்டர் ஓடுறீங்க, 2 கிலோமீட்டர் கூட ஓடுங்க. ஆனால் அதை விட பயம் தரக்கூடியது எதுன்னா, செருப்பு போட்டுட்டு 1 கிலோமீட்டர் ஷூ போட்டு 2 கிலோமீட்டர் ஓடுறத விட பயம் எதில் தரும் அப்படின்னா, அதிகமாக தரும் அப்படின்னா, செருப்பு போடாமல் வெறுங்காலோட 1 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிறேன்னு வச்சுங்க, அது வந்து 2 கிலோமீட்டர் ஷூ போட்டு ஓடுறதோட பயம் தரும். அதனால் வந்து செருப்பு போடாமல் தினம் 1 கிலோமீட்டர் நடைபயணம் என கணக்கில் வைத்துக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும்.